ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வதக்காமல் ஈஸியாக 10 நிமிஷத்தில் இட்லி சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதில் நீள்வாக்கில் அரிஞ்ச ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். சின்ன துண்டு பெருங்காயம், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி 3 விசில் விடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு புளி கரைசலையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு காய்கறியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனாலும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கான்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.